இறுதி சுற்றுன்னு ஒரு படம் நாங்க பண்ணோம். இறுதி சுற்று படம் பண்ணும்போது, அதான் என்னுடைய கடைசி படம் கார்ப்பரேட் கரியர்ல. நான் படம் பண்ணும்போது, அந்த படத்த வந்து எல்லாரும் அவங்கவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. இது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாதா? அப்படின்னு சொல்லி. அதுல 2, 3 முக்கியமான புரொடியூசர்ஸ் இன்வால்வ்டு. அவங்களுக்கு இந்த படம் டவுட் வருது. இந்த படம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அப்படின்னு சொல்றாங்க டைரக்டர் கிட்ட. நான் வந்து என்ன கூப்பிட்டாங்க. அப்ப வந்து நீங்க படம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க டைரக்டர். நான் படம் பார்த்தோனே சொன்னேன். இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த படத்தினுடைய எமோஷன் ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த கூஸ் பம்பா பல மொமெண்ட் இருந்தது. நான் படம் ஒர்க் ஆகும்னு சொன்னேன். இப்ப அது என்னுடைய கணிப்பு. நான் காட் கிடையாது. என்னுடைய கணிப்பில் நான் சொன்னேன். அப்ப டைரக்டர் சொன்னாங்க, "நீங்க மட்டும் தான் சார் நம்புறீங்க. யாருமே நம்பல" அப்படின்னாங்க. இப்ப நான் வந்து என்னுடைய எம்டி கிட்ட நான் சொன்னேன். டிஸ்னி டிவில, "சார் இந்த படம் செம்மையா ஒர்க் ஆகும் நம்புறேன்" அப்படின்னாரு. "யோ எல்லாருமே ஆவரேஜ் இருக்கு சொல்றாங்க. நீ என்ன எப்படி நம்புற?" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "சார் இந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்கு ஒரு 3.5 crore நம்ம செலவு பண்ணி பில்ட் பண்ணோம்." ஏன்னா அப்ப வந்து மாதவன் அவர்களுக்கு ஒரு கேப் இருந்தது. தமிழ்ல வந்து ஒரு கேப் இருந்தது. அவங்களுக்கும் படம் வெற்றி அடையல. யாருக்கு? சுதா கொங்கராவுக்கு ப்ரீவியஸ் படம்லாம் ஒர்க் ஆகல. அப்போ நான் வந்து பிரமாதமா மார்க்கெட்டிங் பண்ணி இந்த படத்த வந்து நான் கொண்டு வந்தா இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னேன். "உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கான்னாரு." அவரு படம் பார்த்துட்டு ஹிந்தியில பார்த்தாரு. அவருக்கு அவ்வளோ பெருசா கனெக்ட் ஆகல. ஏன்னா மாதவன் படம் தான் ஹிந்தியில இது வச்சு. இப்ப நான் சொல்றேன், "இல்ல சார் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படம் ஒர்க் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அவரு 3.5 crore சாங்ஷன் பண்றாரு. அந்த படத்துக்கு 3.5 crore வந்து பெரிய அமௌண்ட் ஃபார் புரமோஷன் ரிலீஸ்க்கு. நீ வந்து ஓகே ஆல் ஓவர் சவுத்ல வந்து புரமோட் பண்ணுன்றாரு. நான் வந்து இறங்கி அடிச்சு அந்த புரமோட் பண்றோம். அந்த படம் பிரமாதமான ஒரு வெற்றி படம். அது என் கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமா மாறுச்சு. அப்போ எனக்கு சுதா வந்து என்கிட்ட சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. ஓகே. "நீங்க நம்புனீங்க ஃபர்ஸ்ட்டு. யாருமே என்ன நம்பல. இந்த படத்த யாருமே நம்பல" அப்படின்னாங்க. யாருமே நம்பலன்னா, அதாவது இது ஒர்க் ஆகுமான்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இது வந்து ஒரு மாரி ஆர்டிஸ்டிக்கா போயிடுமா? ஏ சென்டர் மட்டும் தான் இந்த படத்த பார்ப்பாங்களா? அப்படின்ற ஒரு கேள்விலாம் வந்தது. அப்போ எனக்கு சுதா என்ன சொன்னாங்க, "நீங்க நம்புனீங்க இந்த படம். இல்லன்னா இவ்ளோ புரமோஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. இவ்ளோ செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த செலவெல்லாம் பண்ணத விட இந்த படம் இவ்ளோ பெரிய ரீச் வந்தது. இன்னைக்கு சக்சஸ் கிடைச்சதுன்னு சொல்லும்போது, நம்மளுக்கு ஒண்ணு தோணும். சம்டைம் நம்மளுக்கு ஒண்ணு தோணும். இந்த படம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது ரேரா நம்மளுக்கு வந்து ஒண்ணு தோணிடும். இந்த படம் கண்டிப்பா கனெக்ட் ஆயிடும். நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி நெறைய படங்களுக்கு நான் டைரக்டர் கூட முதல்லயே சொல்லியிருக்கேன். இந்த படம் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது அதெல்லாம் அது சொல்லிடுவேன். வெற்றி அடைஞ்சிருக்கு. அது வெற்றி அடைஞ்சிருக்கு. பிரமாதமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால அந்த டைரக்டர்லாம் என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. என்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. "சார் ஓகே. நீங்க பாருங்க சார், நீங்க பாருங்க. நீங்க வாங்க. இந்த விழாக்கு வாங்க. இதுல இருங்க." ஏன்னா, நீங்க சொல்ற இது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ம். நம்பிக்கை குடுக்கும் எனக்கு. ஓகே. எனக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை வருதுன்னுவாங்க. அது எல்லாருக்கும் அமையாது. ம். எல்லாருக்கும் எல்லா தரமும் அமையாது. சம்டைம் நல்லா இல்லாத படத்த நான் போய் சொல்ல முடியாதுல்ல. அதுல வாய மூடிட்டு போயிடுவேன் நானு. இந்த படம் தேறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே சைடு சந்தில ஓடிடுவோம். அது பிறகு அந்த டைரக்டர் காலே பண்ண மாட்டாரு. அவருக்கு தெரியும் இவரு பேச மாட்டேன்றாருன்னா ஏதோ பயம் போல இருக்கு அப்படின்னு. நான் ஓகே. எங்கேயுமே பேச மாட்டேன். ஓகே. படம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகல எதுக்கு போய் பேசணும் ம். அப்படின்னு சொல்லி போயிடுவேன். ஸோ ம். சினிமா என்பது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அதுவா அமையறது தான். ம். நம்ம வந்து கேரண்டியா இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால ஓகே. அமையும். நெறைய படங்கள் அமையணும். இந்த வருஷம் அடுத்தடுத்து வர படங்களும் இதே மாரி அமைஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எதிர்பார்ப்போம். நிச்சயமா.